அன்பினிய உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக இனிய உறவுகளை, இன்று தினம் நான் உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அதற்கு முன்பாக இப்போ யாராவது நண்பர்கள் வர்றான்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு நண்பர்களோ உறவுகளோ வந்தனி நம்ம என்ன செய்வோம், நண்பர்களை ஒரு எங்கேயோ பார்த்துக்கிற இடையில அப்போ பார்க்குறதில்ல, பார்த்த உடனே என்னச்சுமா, என்னடா மாப்பிள்ள டீ சாப்பிடுமா? நம்மளுடைய முதல் கேள்வி என்ன இருக்கு, என்னடா டீ சாப்பிடுமா, காய் சாப்பிடுமா? அப்படி உபசரிக்கின்ற ஒரு பழக்கம் நம்மிடத்தில் இருக்கிறது. இல்லை வீட்டுக்கு நம்ம விருந்தாளுக வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அப்படி வந்தவங்களை நாம் என்ன செய்வோம், வீட்டுக்கு வந்த உடனே காஃபி வாங்க. முன்னாடி யார் வீட்லேயும் காஃபி போடுகின்ற ஒரு பழக்கம் இல்லை. அப்போ டீ கடையில் போய் என்ன செய்வானா, அப்போது அரைவாது அனுப்பிச்சி, சின்ன வயசு பசங்களை அனுப்பிச்சு போய் டீ வாங்கி வாடான்னு அனுப்பிச்சி விடுவோம். ஒரு செம்பு அதுக்கே வச்சுருப்போம். விருந்தினர்கள் வந்தாங்கன்னா டீ வாங்கி வர்றதுக்கு இருப்பாங்க, நாமளே போயிருக்கலாம். நான்லாம் நிறைய முறை போயிருக்கேன். எங்கள் வீட்டில் எப்போவுமே ஆள் இருப்பாங்க, வந்துக்கே இருப்பாங்க, கெஸ்ட்டு வந்துக்கே இருப்பாங்க. அப்போ நாங்கள் அதுக்கே ஒரு வேலையாக இருக்கும், முக்கியமான வேலையாக நாங்கள் போய்க்கிருப்போம். அதுக்கடுத்து என்ன இருப்போம், ஃபேர்வெல் பார்ட்டி வச்சுன்னா டீ பார்ட்டி வைக்கலாமா? நண்பர்கள் இப்போ அது சகஜமாக போச்சு. என்னடா டீ பார்ட்டி வைக்கலாமா? இப்போ நிறைய பேர் வேறு பார்ட்டிக்கு மாற்றிட்டாங்க. நான்லாம் என்னென்னா தினந்தோறும் எனக்கு டீ வேணும். அதுவும் நான் நீலகிரி மாவட்டத்தில் கோத்தகிரின்ற இடத்துல நிறைய ஒரு 8 வருடங்களுக்கு மேலே இருந்தேன். அது மிகவும் குளிரான ஒரு பகுதி. அதனால் என்னென்னா எனக்கு அங்கே கட்டன் டீ சாப்பிடுவோம், பிளாக் டீ இல்லாட்டி காஃபி டீ, பிளாக் காஃபி இது விரும்பி சாப்பிடுவோம் அந்த குளிருக்காக. அது பிறகு என்னென்னா நாங்கள் ஊட்டியில் கூடலூர் என்ற இடத்துல 22 வருடங்கள் வாழ்ந்தேன். அங்கே அதே மாதிரி தான் 1 லிட்ரு கட்டன் டீ கூட, அதாவது பிளாக் டீ, பால் கலக்காத டீ கூட 1 லிட்ரு கூட குடிச்சிருவான். ஒரு சிலர் என்னென்னா டீ குடிக்கலண்டா தலை வலிக்குதுன்னுவாங்க, என்ன மயக்கம் வருது, தலை சுற்றுது, அப்படியெல்லாம் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்னென்னா டீ காஃபி குடித்து எனக்கு தலை சுற்றல் வந்துருச்சு அப்படிவாங்க. டீயும் காஃபியும் ஒரு தனி மனித வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்றாகி விட்டது. அது மட்டும் அல்லாது கலாச்சாரத்தினுடைய